மேக் எபிக் மணி அங்கூர் வரிக்கோ எழுதுனது. இந்த டைட்டில் கேட்ட உடனே நீங்கள் ஆல்ரெடி ஒரு பெரிய பணக்காரனான ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு டைட்டில் வச்சுருக்காரு அங்கூர் வரிக்கோ. இது வந்து ஒரு பர்சனல் ஃபினான்ஸ்க்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிகினராக நான் வந்து இந்த புக்கை படிக்கும்போது ரொம்ப விரும்பி படிச்சிருந்தேன். ஸோ பர்சனல் ஃபினான்ஸ்குள்ளே வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த புத்தகமாக தான் இருந்தது. நீங்கள் நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஃபினான்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பர்சனல் ஃபினான்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், ரியல் இன்வெஸ்ட்மெண்ட், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இருந்தாலும் ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக எனக்கு நேரமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக நான் ஒரு 1 or 2 டேஸில் நான் வந்து நானாகவே தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த புக்கை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மேக் எபிக் மணின்னு சொல்லிட்டு ஏஜ் வைஸ் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி சேவ் பண்ணணும், ப்ளஸ் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டான கோல்டு, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா எஃப்டி, இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது, மாடர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத அழகாக வந்து தொகுத்து வழங்கியிருப்பார். நம்ம ரொம்ப ஈஸியான புத்தகம் தான் இது. ஏன்னா புல்லட்டின் மாதிரி ஒரு பாயிண்ட்ஸாக கொடுத்துருப்பாரு. அழகாக பாயிண்ட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு புல்லட்டின் பாயிண்ட்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி அழகாக கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால் இந்த புக்கை நீங்கள் படிக்கிறதுனா வாங்கி படிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் தமிழ் புக் கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஞானத்திற்கான பாதை.